ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவு பகுதியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம கனவு பகுதி 2.1 வெர்ஷன் அதாவது நம்ம பார்த்தோம். அதாவது அந்த எபிசோட் பார்த்தோம். அந்த எபிசோடில் நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த அப்பா பொண்ணு, அதாவது பொண்ணு காரில் இருக்கிறதாகவும், அப்பா நேரில் அந்த பொண்ணை பார்த்துட்டு கீழே வரும்போது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அந்த லேடியோட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்ம அந்த கனவுல பார்த்தோம். அந்த கனவு முடியும் போது, அதாவது அந்த எபிசோடில் இப்போ அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இது கனவு தான். இது ட்ரீமில் இந்த கனவை நான் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கனவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படம் போலவே அந்த கனவு அமைஞ்சிருக்கும். அதனோட தாக்கத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கனவோட திரைப்படம் மாதிரி அமைஞ்சனால அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டு அந்த விஷயத்த சொல்கிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அப்பா பொண்ணு காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் காரு. சரிங்களா? அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் வந்தவங்க எல்லாருமே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் தலைவி. ஒரு 35-40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு. அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஏப்பா உன் பொண்ணு இனிமேல் அந்த நம்ம ஆல்ரெடி நீங்கள் கனவு பகுதி 2.1 பார்த்தா தான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபடி நீங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் லெவல் மீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது. ஸோ அதனால் நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கிட்ட அந்த பொண்ணு, அதாவது கேங்ஸ்டர் பொண்ணு, தலைவியாக இருந்த அந்த பொண்ணு சொல்லிவிடுறா. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணுறாரு, பொண்ணை கூட்டிக்கிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கே உட்கார்றாரு. சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு உட்காந்த உடனே அந்த உட்காந்தோடனே 2 பொண்ணும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. உடனே அந்த பொண்ணு, அப்பா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வர்றாரு. சரி பாப்பா இங்கேயே உட்காந்துட்டு நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன், இனிமேல் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி உடனே அவர் அங்கே போயிட்டார். அங்கே போனோடனே தண்ணி போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அப்போ தான் அந்த விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா, அந்த பொண்ணை கழுத்தறுத்து போட்டு போயிட்டாங்க. யார்? அந்த கேங்ஸ்டர். இப்படி இருக்கும். இதை ஒரு கனவில் நீங்கள் நேருக்கு நேர் பார்க்கும்போது அதனோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா, அதனோட விஷுவல் எப்படி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கனவு கண்டவங்களுக்கு ரியலாகவே தெரியும். கருத்தை அறுத்து போட்டு போயிடுறாங்க அந்த பொண்ணை. சரியா? அந்த அப்பா அப்படியே பயங்கர அழுகாட்சியில், அதாவது அந்த கனவை கண்டுக்கிட்டு இருக்க அந்த அப்பா பயங்கர அழுவாச்சியில் போய் அந்த பொண்ணை அப்படியே வாரி எடுத்து தான் மடியில் வச்சு கதறாரு. ஏன்டா நான் தான் இனிமேல் அந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னேனேடா, எதுக்குடா என் பொண்ணை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. உடனே அதுக்கு அந்த கேங்ஸ்டர் பொண்ணுல அங்கேருந்து அந்த 4 பேர் இருந்தானுங்க, 4 பேர் அறுத்து போட்டு போனானுங்க இல்லையா, அவங்களோட நடுவால் அந்த பொண்ணு, ஏன்டா நீ ஒரு எங்களதில் 5 பேர்த்த அடிப்ப, அந்த 5 பேர்த்த அடித்ததை நாங்கள் பார்த்துக்கிட்டு உன்னை சும்மா விட்டுட்டு போவோமா, அதனால தான் உன்னை மாதிரி ஆளுகளெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சாதான் நாங்கள் பிஸ்னஸில் எங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும், பிஸ்னஸ் மேனெல்லாம் எங்களுக்கு நிறைய வேலை கொடுப்பான். ஏன்னா எங்கள் ஆளுங்க அடி வாங்கிட்டான்னு வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா இனிமேல் எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் மேனெல்லாம் வேலை கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கேங்ஸ்டர் பொண்ணு சொல்லிவிட்டு ஹீரோவோட, அதாவது ஹீரோ, நம்ம கதையோட ஹீரோ தான் அப்பாட்ட சொல்லிட்டு போகுது. அடி பாவி, என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழுகுறாரு. உடனே இங்கே கிளம்பிடுறாங்க. உடனே அழுதுகிட்டே புலம்பிட்டு கட்டி அணைச்சி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த விஷுவலெல்லாம் கனவுல பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, பயங்கரமாக இருக்கும். சரியா? ஸோ அழுதுகிட்டு இருக்காரு. உடனே அழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு இழுக்குது பாப்பாவுக்கு, அதாவது கை கால் இழுக்குது, கொஞ்சம் உசுர் இருக்கிற மாதிரி இழுக்குது. உடனே அப்பாவுக்கு அப்படியே அந்த இடத்துல அப்படியே என்ன சொல்கிறது, ஆஹா பாப்பாவுக்கு உயிர் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணுன்னே அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி பாப்பா கழுத்தை அறுத்துருக்காங்க, ஆனால் அறுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரல் வலையை கட் பண்ணல, அதாவது தாடைக்கு பக்கமாக கொஞ்சம் கீழே அறுத்தனால அது குரல் வலையை பாதிக்கலை, அதனால் பாப்பாவை காப்பாற்றிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க.
உடனே எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஆஹா! என் பொண்ணு பொழைச்சுக்குவா அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷம்னுலாம் சொல்ல முடியாது அது. ஏன்னா அவனுங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்கல்ல. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? ஒரு ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் மீட்டில் கலந்துக்க போன ஒரு பொண்ணை இந்த மாதிரி கழுத்தறுத்து போட்டு போன அந்த கேங்கை பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். சரிங்க, எப்படியாவது அந்த டாக்டர் பேசுகிறத கேட்டுட்டு எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து சரிங்க காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே அடுத்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, பொண்ணோட அப்பா இருந்துக்கிட்டு நேராக வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் பொம்பளை இருக்கா இல்லையா, அந்த பொம்பளை வீட்டுக்கு நேராக போயிடுறாரு. அவங்க பார்த்தீங்க அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸில் எல்லாருமே நிற்கிறானுங்க, ஒரு 30-40 பேர். வாசல்லேருந்து அப்படியே அந்த வீடு பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அந்த மாளிகை நடுவாண்ட போய் நின்று, கேங்ஸ்டர் வெளியே வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா போய் அங்கே கத்துறாரு. சரியா? வெளியே வந்தோடனே, நீ இன்னும் போகலையா, எதுக்காக இங்கே வந்த, உன் பொண்ணை தான் அறுத்து போட்டுமில்ல, இனிமேல் உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடாது அப்படின்னோடனே அவர் எங்கள் அப்பா வந்து பேசுகிறாரு. நான் உன்னை வந்து அடிக்கவோ எதுக்கும் வரல, நான் உங்கள்கிட்ட டீல் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறாரு. உடனே அந்த பொம்பளை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுற, என்ன மாதிரியான டீல் வந்து நீ வந்து பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன மாதிரியான டீல் எங்கிட்ட பேசணும், எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நாங்கள் முடிச்சுட்டோம், அந்த பிஸ்னஸ்மேன் எல்லாருமே ஹாப்பி, ஸோ இனிமேல் எங்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னோடனே, இல்லை உனக்கு எத்தனை பிஸ்னஸ்மேனை தெரிஞ்சாலும் சரி, ஆனால் அவங்க கொடுக்குற விலையை விட, அவங்க இப்போ 10 கோடி கொடுக்குறாங்கன்னா நான் 100 கோடிக்கு உனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் கொடுக்குறேன், ஒர்க்கு கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர்கிட்ட நம்ம பொண்ணோட அப்பா கேட்குறாரு. இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குது, நீயே ஒரு பிச்சைக்காரன், உங்கள்கிட்ட இருந்து எப்படிடா 100 கோடி நான் வந்துட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ தான் அவர் வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. சரியா? அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, பொண்ணோட அப்பா, நீ வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் பண்ணுறானுங்கள, அவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் மேனுங்களுக்கு எல்லாருமே ஒரு டான் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அந்த டான் உனக்கு ஒர்க்கு கொடுப்பாரு. உனக்கு 10 கோடி ஒர்க்கு உனக்கு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து 100 கோடி ஒர்க் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு சொல்லி அந்த அந்த லேடிக்கிட்ட நம்ம பொண்ணோட அப்பாவுக்கு பேசுகிறாரு. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அப்போ இன்னும் எங்களோட தொழில் முன்னேறதுன்னு தானே அர்த்தம், ஸோ நீ சொல்கிற விஷயத்த நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சரி மேலே சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, என் பொண்ணு நீங்கள் அறுத்து போட்டு வந்தீங்க, ஆனால் அவள் வந்து சாகலை, அவள் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை வந்து நான் இப்போ வந்து காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உங்கள் வீட்டில் வச்சு பார்க்கணும், நீ வந்து அவளை வந்து ஸ்டேட் லெவல் மீட்டுக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல் இதுக்கு வந்து அந்த ஐக்யூ பிரைன் ஸ்ட்ராம் அந்த இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட தான் டீல் பேசுறதுக்கு தான் வந்தேன், இப்போ நீ அந்த பிஸ்னஸ் மேனோட உனக்கு பல மடங்கு காசு வர்ற மாதிரி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, எங்கள் அப்பா வந்து அந்த லேடிக்கிட்ட சொல்கிறாரு, யார்கிட்ட, அந்த கேங் லீடர்கிட்ட. உடனே அவளும் வந்துட்டு சரி ஓகே உன் பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு இன்னும் அந்த அந்த இது மீட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனு, அதுக்குள்ளே உன் பொண்ணை குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து என் பொண்ணை குணப்படுத்தி அதை வந்து ரெடி பண்ணிடலான்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி வந்து இந்த லேடி வீட்லேயே வந்துட்டு வேறு யாரும் வந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு தங்க வச்சிடுறாரு. இப்போ அந்த லேடி வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக யார் மேலே பாதுகாப்பாக இருக்கா, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கா. அதுக்கு என்ன மாதிரியான டீலிங் பேசினாங்க, எப்படி வந்து இவனுக்கு வந்து அந்த 100 கோடி, அதாவது 100 கோடி அளவுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற அந்த ஹெட்டை எப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரியும், அதாவது பொண்ணோட அப்பாவுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த கனவை வந்து நான் நிறுத்துகிறேன். இந்த கனவோட அடுத்த பகுதியை நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க, இதெல்லாம் ஒரு கனவாகவே இருந்தால் அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா தான் ஹீரோ. அப்போ என்ன ஆகுது,
உங்களுக்கு விசுவலில் நல்லா யோசிச்சுக்கங்க எப்படியெல்லாம் இருக்கும் நான் சொன்னதெல்லாம். இது வந்து ஒரு படமாவோ படமாக இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ எடுக்க முடியலை என்னால். ஆனால் இது வந்து ஒரு கதையாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இதனோட வெர்ஷன் 2.1 பார்த்துட்டு அடுத்து 2.2க்கு வாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அது வந்து 1.1ல் ஆரம்பிக்குது. அதையும் கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் ஒரு திரைப்படம் பாணியிலே இருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஸ்டோரியும் வந்து இப்போதைக்கு செகண்ட் பகுதி, அதாவது எபிசோடு 2 சொல்லியிருக்கேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிக்கலனா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரீம் ஸ்டோரி உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களே ட்ரீம் இந்த மாதிரி ரியலாக கண்டிருந்தா ஒரு லைக்கு போட்டு போங்க, சரிங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த எபிசோடில் நான் அதனோட ரீசன் என்ன, எங்கள் அப்பா எப்படி வந்து அந்த 100 கோட்ஸ் கொடுக்குற அந்த பிஸ்னஸ் மேனை தெரியும், அதே மாதிரி இந்த பொண்ணு எப்படி வந்து இது பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, பை பாய்.